ஸ்ரீராம ஜெயம். களத்திர பாவகமான 7ஆம் பாவகத்தில் சூரியன் ராகு சேர்க்கையான அமைப்பில் இருந்தால் என்ன பலன்? ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் அப்படின்றது திருமணஸ்தானம். அந்த திருமணஸ்தானத்துல சூரியன் ராகு சேர்க்கையான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமான அமைப்புகள்ல இருக்கும். ஈகோ தலை தூக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையே போகக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம்ன்றது தனக்கு வரக்கூடிய பேர். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்துல சூரியன் ராகு சேர்க்கையான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்கள் அதிகமான அமைப்புகள்ல இருக்கும். இதுல 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் நீசமான அமைப்புகளுக்கு போயிருந்துச்சுன்னா சில நிலைகள்ல திருமண பிரிவு அப்படின்ற அமைப்புகள்ல இருக்கும். சூரியன் ராகு அந்த ஜாதகத்துல எந்த டிகிரியில சேர்ந்திருக்கு, ரொம்ப ஷார்ட்டா போய் நெருங்கி இருந்துச்சுன்னா சில நிலைகள்ல விவாகரத்து போன்ற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது 7.5 சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த லக்னத்திற்கு அவயோக தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பலன் வெளிப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.